கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயரில் எப்படி ஃபாஸ்ட் மோட் போடுறது பிசி மாதிரி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த வீடியோனா நம்ம வந்து ரூம் மேட்ச் ஆடுவோம். நம்ம ஆப்போனண்ட் வந்து எனிமி போடுவாங்க. எனிமி வந்து எமௌண்ட் போடுவாங்க. எமௌண்ட் போடும்போது நம்மளுக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை தீக்கிறதுக்கு நம்மளும் எமௌண்ட் போடுவோம். அதுக்கடுத்து ரீலோட் அமௌண்ட் போடுவோம். ரீலோட் அமௌண்ட் போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீலோட் அமௌண்ட் முடிஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அழுத்தி பிடிச்சிட்டே இருப்போம். அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம கை தான் வேஸ்ட் வலிக்க அதிகமாகும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கை வலிக்காத மாதிரி அழுத்தி பிடிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஸ்டார்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதை வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணணும் இல்லை, எப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்களோ எனேபிள் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஒரு தடவை எனேபிள் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி அசஸ்பிலிட்டி இதில் போய்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே செஞ்சாலே போதும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிவிட்டு ஆட்டோ கிளிக்கர்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கிளிக்கர்னு சர்ச் பண்ண பிறகு இந்த ஆட்டோ கிளிக்கர் ஆட்டோமேட்டிக் டேப் அப்படின்னு இருக்கும். இது ட்ரூ டெவலப்பர் ஸ்டுடியோ தான். இதை வந்து நிறையாவே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை நம்பி டவுன்லோட் பண்ணணும். ரிவ்யூஸும் நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆப் இன்ஸ்டால் ஆனால் செட்டிங் அந்த ஆப்குள்ளே போய்க்கோங்க. ஆப்குள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும், அக்செப்டபிலிட்டி சர்வீஸ், வை டு யூ திஸ் இஸ் பெர்மிஷன் அது சொல்லலாம் காட்டும். நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னா உள்ள அக்செப்டபிலிட்டி மெனுக்குள்ளே போயிடும். டவுன்லோட் ஆப்ஸ் அப்படின்ற இடத்துல ஆட்டோ கிளிக்கர்னு இருக்கும். இதில் போய்ட்டு கிளிக் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக இருக்கும், சிங்கிள் டார்கெட் மோடு, மல்டி டார்கெட் மோடு. ஃபஸ்ட் நான் சிங்கிள் டார்கெட் மோடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து நீங்கள் எனேபிள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃபால்ட்டாக ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் மில்லி செகண்ட்ஸில் போய் ஃபுல்லாக மைனஸில் வச்சுட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸில் வந்து 100 வச்சுக்கணும். 100 வச்சுட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள் ஆன்டி டிடக்ஷன் கொடுத்து சேவ் கொடுத்துக்கணும். சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து டிஃபால்ட்டாக ஆட் ஆகிடும். நம்ம கேமுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா இந்த இது உள்ளே வந்த பிறகு இந்த இப்போ ரோட்டில் ஆகுதுங்களா, இதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் எமௌண்ட்டோட இதில் வச்சுக்கணும். வச்சுட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக் எமௌண்ட் இருக்கும். இப்போ வந்து இன்னொரு தடவை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து 100 தடவை இதாச்சுனாலும் கவுண்ட்ஸ் வந்து இதாகிடும். இதனால் நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரன் இன்டிஃபிட்லி அப்படி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எப்படின்னு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். வந்து நீங்கள் டபுள் பர்கர் எடுத்துக்கிட்டிங்களா, எடுத்துகிட்டு இப்படி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எப்படின்னு. இப்போ வந்து எவ்வளோ ரீலோட் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை அங்கே வச்சுக்கலாம். நான் இது இங்கே வச்சுருக்கேன். எனக்கு இங்கே தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உள்ளே போய் எனிமீஸை அடிச்சுட்டு இதை போட்டு காமிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமீஸ் எங்கே வேஸ்டாலும் பார்த்தீங்கன்னா எனிமீஸை பார்த்துட்டேன். ஏன்னா எனிமையை பார்த்தோன்னா வெறும் போயிட்டாங்க. இப்போ அவங்க வெளியில் வந்து அடிக்க போகிறேன் நம்மளை. பார்த்தீங்கன்னா நம்மளை அடித்து பிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுச்சு. அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு எதுவும் செட் ஆகுதுன்னா இன்னும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லித்தரேன். இப்போ ஒரு வேளை நீங்கள் கேம் விட்டு வெளியில் வந்துட்டீங்க. கேம் விட்டு வெளியில் வந்தப்பறம் உங்களுக்கு இது ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ கேம் விட்டு வெளியில் வந்துட்டீங்களா, இந்த ஆப்பை தூக்கி விட்டப்பறம் அந்த ஆப்போட செட்டிங்ஸ் போயிடுமா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருப்பி உள்ளே போனீங்கன்னா ஆட்டோ கிளிக்கர் எனேபிள் கொடுக்கணும். எனேபிள் கொடுத்தா வந்துடும். இதே ஒரு சில நேரம் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருப்பி நீங்கள் ஃபஸ்ட் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணலாம். இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ நல்ல மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸ் எய்ம் பண்ணுறேன். முடிஞ்சால் லைக் பண்ணிட்டு போங்க. டாடா பாபா, see you.